ஒரு வித்தியாசமான நில அமைப்பு. 200 அடிக்கு உயரமான ஒரு மலை, அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ப்பரிக்கும் அலை. இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் வந்து பார்த்திங்கன்னா இது பாலி கிடையாது, அந்தமான் கிடையாது, நம்மளுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்க காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுகிற கேரள மாநிலத்தில் இருக்க ஒரு அழகான அரபிக் கடலோரம் இருக்கும் ஒரு ஊர் தாங்க இது. வர்க்கலா கேரளாவில் திருவனந்தபுரத்துக்கும் கொல்லத்துக்கும் நடுவில் அமைந்துள்ள ஒரு அழகான கடற்கரையோரம் அமைந்துள்ள ஒரு ஊர் தாங்க வர்க்கலா. இந்த ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிறப்புகள் இருக்குது. கல்ச்சரலாக, ஸ்பிரிச்சுவலாக, எக்கலாஜிக்கலாக, ஜியாலஜிக்கலாக, அதாவது ஆன்மீகம் சம்பந்தமாகவும் சரி, புவியியல் நில அமைப்பு சம்பந்தமாகவும் சரி, கலாச்சார சம்பந்தமாகவும் சரி, நிறைய சிறப்புகளை, நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி தாங்க இது. கிட்டத்தட்ட மினி கோவான்னு சொல்லலாம். அதே மாதிரி கேரளாவில் இருக்க பழமையான கோயில்களில் ஒன்றான ஜெகநாத சுவாமி கோயிலையும் பார்க்க முடியுங்க. கோவா மாதிரியும் இருக்கும், ஸ்பிரிச்சுவலுக்கு கோயில்கள் நிறைந்த ஒரு இடமாகவும் இருக்குங்க. இந்த ஊருக்கு எப்படி போகணும், அது மட்டும் இல்லாமல் புவியியல் சம்பந்தமாக என்ன ஒரு முக்கியத்துவம், எங்கே தங்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஒரு 2 நாள் ட்ரிப்பாக சென்னையிலேருந்து பிளான் பண்ணலாம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சென்னையிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு காலையில் 9 மணிக்கு வந்துட்டிங்கன்னா அங்கே ஒரு 10:30லேருந்து 12 மணிக்குள்ளே நீங்கள் தரிசனத்தை முடிச்சுட்டு திரும்ப அங்கேருந்து வர்க்கலாக்கு ட்ரெயினில் வரலாங்க. இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ, திருவனந்தபுரம் அனந்தபத்மசாமி கோயிலுக்கு எப்படி போகணும், என்ன மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். கோயிலோட சிறப்புகள், கோயிலில் எத்தனை மணிக்கு திறந்திருக்கும், எப்போ மூடுவாங்க, அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே அந்த வீடியோவில் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். நம்ம ஏற்கனவே திருவனந்தபுரம் இந்த கோயிலை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு 12:15 வர்க்கலா திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு 45 நிமிஷத்தில் வர்க்கலாவை அடைஞ்சிடலாங்க. அப்ராக்சிமேட்டாக 1 மணிக்கெலாம் நீங்கள் வர்க்கலாவுக்கு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் 12:15 ஒரு ட்ரெயின், 12:40 ஒரு ட்ரெயின், 2:30 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குங்க. திருவனந்தபுரம் டு வர்க்கலா கோயிலை பார்த்துட்டு நீங்கள் அடுத்து வர்க்கலாவுக்கு கிளம்பி வந்துடலாம். மத்தியானம் நீங்கள் வர்க்கலா வந்துட உடனே எங்கேயாவது ஒரு ஹோட்டல்லையோ இல்லை ஹாஸ்டல்லையோ செக்இன் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா மோலிஸ் ஹாஸ்டல் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்டலில் செக்இன் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஒரு அருமையான லொக்கேஷன். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. 2 ரூம் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க, ஃபேமிலி ரூமு. ஸோ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆப்போசிட்டில் வெளியே வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு இருக்குங்க. பஸ் ஸ்டாண்டு இருக்குது, ஆட்டோ எடுத்துக்கலாம். நீங்கள் எங்கே தங்குறீங்களோ அங்கே நடந்து கூட போகலாங்க. 2லேருந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் எல்லாமே அமைந்திருக்கும். ஸோ நீங்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே வரும்போதே ஆட்டோ, பஸ் எல்லாமே இருக்குது. வர்க்கலா பீச்சுக்கு, வர்க்கலா கிளிஃபுக்கு. ஸோ நீங்கள் எந்த இடத்துல தங்குறீங்கன்றதை பொறுத்து ஆட்டோவோ இல்லை பஸ்ஸோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் தங்கியிருந்தது மோலிஸ் ஹாஸ்டலுக்கு முன்னாடியே நிறைய மயிலுங்க. இந்த மோலிஸ் ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரூமும் இருக்குது, டார்மெண்ட்ரியும் இருக்குது. சோலோவாக வந்தீங்கன்னா தனியாக தங்குறதுக்கு டார்மெண்ட்ரியும் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பரான லொக்கேஷன். அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் வந்து செக்இன் பண்ணதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு நேராக வர்க்கலா கிளிஃபுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல இந்த ஊருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கிளிஃப், மலையை ஒட்டின மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 6 கிலோமீட்டருக்கு சூப்பரான ஒரு பீச்சுங்க, வர்க்கலா பீச். ஈவினிங் சன்செட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இமீடியட்டாக வர்க்கலா கிளிஃபுக்கு வந்துட்டேங்க. ஜிஎஸ்ஐ, அதாவது ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இதை ஜியோ ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நேஷ்னல் ஜியாலஜிக்கல் மானுமெண்ட் அப்படின்னும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இதனோட புவியியல் அமைப்பு காரணமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் மாதிரி ஜியாலஜிக்கல் ஹெரிட்டேஜ் சைட்டுங்க. கிட்டத்தட்ட 50 அடியிலிருந்து 200 அடி உயரமுள்ள ஒரு மலைங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு கேரளாவில் வேறு எங்கேயுமே கிடையாது. இந்தியாவில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது புவியியல் பாதுகாக்கப்பட வேண்டிய பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு லொக்கேஷனும் கூட. கிட்டத்தட்ட ஒரு
4லேருந்து 6 கிலோமீட்டர் இந்த மலையை ஒட்டின மாதிரியே இருக்க கடலை பார்த்துக்கிட்டே இந்த மலை மேலே நடந்துக்கிட்டே வரலாங்க. திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு ஜஸ்ட் 40 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அழகான மாறுபட்ட நில அமைப்பு. ஷாப்பிங்க்கும் சரி, சாப்பிட்றதுக்கும் சரி ஒரு அருமையான லொக்கேஷன். அப்படியே ஒரு மலை மேலே உக்காந்துக்கிட்டு நீங்கள் கடலை பார்த்துக்கிட்டே சாப்பிடலாம். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆம்பியன்ஸ், எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு அமைப்பு இது. அந்த பீச்சை பார்த்துக்கிட்டே உக்காந்துட்ருக்கிறது சூப்பராக இருக்கும். அதுவும் நீங்கள் அந்த சன்செட் டைமில் போயிட்டிங்கன்னா அந்த சன்செட்டை பார்த்துக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லைட் போடும்போது அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறிடுங்க. வர்க்கலா கிளிஃப், அதுவும் பர்டிகுலராக நார்த் கிளிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடம் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். வர்க்கலாவையும் அதை ஒட்டின மாதிரியும் நிறைய பீச்சஸ் இருக்குங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த வர்க்கலா கிளிஃபை ஒட்டின மாதிரி இருக்க வர்க்கலா பீச். அது மட்டும் இல்லாமல் பிளாக் பீச், இடவா பீச், கபில் பீச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பீச்சஸும் இருக்குது. இங்கே இருக்க மண், இந்த கனிம வளத்தால் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பீச் மணல் முழுக்கவுமே கருப்பு கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் மூன்ரோ ஐலாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 1 hour ஜேர்னின்னு சொன்னாங்க. அங்கே வந்து நீங்கள் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் மாதிரி பேக் வாட்டர் இதெல்லாமே பார்க்க முடியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து எக்கலாஜிக்கலாகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த இடமாக கருதப்படுது. இவ்வளவு சிறப்புகளையும் இந்த வர்க்கலா கொண்டுள்ளது. இந்த சன்செட்டுக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்க நேரத்தில் கபில் பீச் அப்படின்னு ஒரு பீச் வந்து போகணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நீங்கள் நேரம் இருந்தால் இங்கே வந்து 2 வீலரும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால் அந்த 2 வீலரில் நீங்கள் இங்கே இருக்க எல்லா பீச்சுக்குமே போயிட்டு வரலாம். நான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த வர்க்கலா கிளிஃபை ஓட்டின மாதிரி இருக்க பீச் தாங்க. இந்த லேண்ட்ஸ்கேப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பாலி போயிருக்கேன், அதை நினைவுபடுத்த மாதிரி தான் இந்த பீச்சோட லொக்கேஷனும் இருந்தது. ஏன்னா நம்ம சென்னையில் மெரினா பீச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மலை மேலே இருந்து பீச்சை பார்க்குறது இங்கே ரொம்ப சிறப்பாக இருந்ததால் இந்த வர்க்கலா கிளிஃபில் ஒட்டின மாதிரி இருக்க பீச்லேயே நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன்செட்டுக்கு முன்னாடி இந்த கபில் பீச்சை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஏன்னு கேட்குறீங்களா, இந்த கபில் பீச் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா லேக் இருக்குது, இன்னொரு சைடு பீச் இருக்குங்க. நீங்கள் ட்ரோன் வியூ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாகவே இருக்கும். 2 பக்கமும் தண்ணி இருக்க மாதிரியும் நடுவில் ரோடு இருக்க மாதிரியும் ஒரு அமைப்புங்க. இதுதாங்க கபில் பீச். நீங்கள் வர்க்கலாவிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவு இருக்குங்க. பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நேரத்தில் தான் இருக்குது. அதனால் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டேங்க. 200 ரூபா கேட்டாங்க. நானும் அங்கேருந்த இன்னொரு பயணியும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த கபில் பீச்சில் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இங்கேயுமே பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட் கோர்ட்டும் இருக்குது, அந்த பீச்சும் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரத்தை ஒட்டின மாதிரி ஏரியும் இருக்குங்க. ரொம்ப அழகான ஒரு லொக்கேஷன். இங்கேயுமே நீங்கள் சன்செட் பார்க்குறதுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். கேரளாவில் ஏதோ ஒரு மூலையில் இருக்க பீச்சில் அழகான தமிழ் பாடல்கள், இங்கேயுமே சன்செட்டு நல்லாவே இருந்தது. பட் இருந்தாலுமே அந்த கிளிஃபில் இருந்து பார்க்கணுன்னு நானும் அந்த பயணியுமே ஆசைப்பட்டோம். அதனால் திரும்ப நாங்கள் எந்த ஆட்டோவில் வந்தோமோ அதே ஆட்டோவில் வர்க்கலா கிளிஃப்லேயே இறக்க விட சொல்லிட்டோங்க. இட் இஸ் நாட் த டெஸ்டினேஷன், இட் இஸ் த ஜேர்னி. அதாவது சேரும் இடம் முக்கியமில்லை, போகும் பாதை முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். போகிற வழி எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. அதனால தான் ஜஸ்ட் அப்படியே இந்த கவர் பண்ணிக்கிட்டே வரேன். இது பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வர்க்கலா அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு பக்கம் பேக் வாட்டரு, இன்னொரு பக்கம் கடல், ரெண்டுத்துக்கும் நடுவில் ரோடு.
அப்படியே வந்தாச்சுங்க, வர்க்கலாக்கு வந்துட்டோம். மேபி இங்கே ரொம்ப க்ளவுடியாக இருந்ததாலேயோ என்னவோ தெரியல, இந்த சன்செட் இந்தளவுக்கு தான் இருந்தது. ஸோ வர்க்கலா கிளிஃபுக்கு திரும்ப வந்தாச்சுங்க. அப்படியே இந்த சன்செட்டை பார்த்துட்டு ஈவினிங் ஒரு வாக் போயிட்டு வந்தோங்க, திரும்ப அந்த கிளிஃப் மேலேயே. இந்த 2 பீச்சு பார்த்ததே ரொம்ப டயர்டாயிடுச்சு. ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் இந்த கிளிஃப் மேலே. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்டலில் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் விடிகாலையில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சனிக்கிழமை காலையில் திருவனந்தபுரம், சனிக்கிழமை மத்தியானமும் ஈவினிங்கும் வர்க்கலா பீச்சு, திரும்ப ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா இந்த ஜெகநாதர் கோயிலுக்கு வந்துட்டேங்க. 2000 வருஷம் பழமையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய நேரம் ஒதுக்கி ஸ்பெண்ட் பண்ணணும். 2 பக்கமும் வழி இருக்குது. ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய படிக்கட்டுகள் மேலே ஏறி போகணும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக அந்த கோயில் வாசல்லே வர மாதிரி ஒரு ரோடு போன்ற அமைப்பு. ஸோ இங்கேயும் என்னோடய ஹாஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கோயில். ஒவ்வொரு திசையிலுமே ஒவ்வொரு அழகு. இந்த கோயிலில் ஒட்டின மாதிரி ஒரு தீர்த்த குளமும் இருக்குது. ரொம்ப பழமையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய புராண கதைகளும் வர்க்கலா அப்படின்னு ஏன் இந்த ஊருக்கு பேர் வந்ததுன்னு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த புராண கதைகள் சம்மந்தமாக இருக்குது. ஸோ இங்கே இருக்க இந்த ஜெகநாதர் கோயிலும் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த லொக்கேஷனும் சரி, கோயிலில் இருக்க ஸ்கல்ப்சர்ஸும் சரி, ரொம்ப அருமையான இந்த கோயில்லையும் நீங்கள் நிறைய நேரம் ஒதுக்கி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, திருவனந்தபுரம் வர்க்கலா ஒரு வீக்கெண்டு ட்ரிப்பாக நீங்களும் பிளான் பண்ணுங்கள். எல்லாருக்குமே பிடிச்ச விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இங்கேருந்து டைரெக்டாக சென்னைக்கு ரிட்டர்ன் ட்ரெயினும் இருக்குங்க. ஈவினிங் 6 o'clock வர்க்கலா டு சென்னை ட்ரெயினை ஏறி வந்தாச்சுங்க.